ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கு? சௌக்கியமா? நம்ம இப்போ மட்டப்பள்ளி அப்படிங்கிற நரசிம்மர் க்ஷேத்திரம் ஆந்திராவில் இருக்கு. அந்த பெருமாள் கிட்ட ஒரு பக்தனுக்கு நடந்த சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்கலாமா? ஓகே. மட்டப்பள்ளிங்கிற ஊர் ஆந்திராவில் இருக்கு. அது நரசிம்மர் க்ஷேத்திரம். அந்த பெருமாள் ரொம்ப சக்தி வாய்ந்த நரசிம்மர், ராஜ்யலக்ஷ்மி சமேத நரசிம்மர் அவர். அந்த அதுக்கு பக்கத்தில் காடுகள் தான் இருக்கும். அந்த காடுகளில் நிறைய பேர் வசிக்கிற காட்டுவாசிகள்லாம் வசிப்பா. அவளுக்கு பேர் லம்பாடிகள் அப்படின்னு பேர். அந்த லம்பாடிகள் அந்த மக்களில் ஒரு வயசானவர் மட்டப்பள்ளி பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னுட்டு வரார். சேவிக்க வரபோது பெருமாளுக்கு ஏதான எடுத்துட்டு வரணும் இல்லையா? அதனால அவருக்கு அவர் ரொம்ப ஏழ்மை வேற. அதனால அவர் என்ன பண்ணினார், அவருக்கு என்ன அந்த காட்டில் கிடைக்குமோ தேன், தினை, மாவு, பழம், கிழங்கு, அரிசி, பருப்பு, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு வரார். அவர் வர 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 நாளே ஆயிடுத்து. ராத்திரி 11 மணியுமே ஆயிடுத்து. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவ்வளோ நாழி ஆயிடுத்தே, நம்ம வர கோவில் கதவு சாத்திட்டுவாளே அப்படின்னு மனசில் நினச்சிண்டே வரார் அவர். அப்போது அவருக்கு வயசானவர் வேற, பசி தாகம் வேற இருக்கு. மணியும் 11 மணி ஆயிடுத்து. இருட்டு நேரம் எப்படி இருக்கும் பாருங்கோ. அதுலேயும் அவர் நடந்து வந்திருக்கார். வந்த உடனே பார்த்தா கதவெல்லாம் சாத்தியிருக்கு. சாதாரணமாகவே மலை அப்படின்னாலே அங்கே இருக்கிற கோவிலெல்லாம் அந்த நாள்லலாம் சீக்கிரமே சாத்திடுவா. சூரிய அஸ்தமிக்கிறதுக்கு சாத்திடுவா. ஏன்னா இருட்டு நேரம் யாரும் வரமாட்டா. இது குகை வேற, குகை கோவில் இது. சரின்னு கதவு சாத்தியிருக்கு. புலம்புறார் இவர். அப்பா, நான் உன்னை சேவிக்கணும்னு வந்தேன். உன்னை மட்டும்தான் எனக்கு தெரியும். உன்னுடைய அருள் ஒன்று தான் எனக்கு வேணும். நானோ பரம ஏழை. நான் என்ன பண்ணுவேன்? என்னால் சீக்கிரமாக வர முடியல, கோவில் சாத்திட்டாளே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கதறார் அவர். பெருமாள் கிட்ட அழறார். அதுக்கப்புறம் இப்படி பண்ணிட்டு இருக்கிற பொழுது அந்த கோவில் மண்டபத்தில் உட்காந்துடுறார். உட்காந்த உடனே ஒரு அர்ச்சகர் அங்கிருந்து வரார். இருட்டு நேரம், ராத்திரி 11 மணி. அந்த அர்ச்சகர் இந்த தோளில் கோவில் சாவியெல்லாம் கட்டி வச்சுருப்பா. எப்படின்னா, ஒரு கயிறு, இந்த கயத்தில் 2 நுனி இருக்கும். 2 நுனியிலையும் சாவிகளை கட்டி வச்சுருப்பா. அதை அப்படி தோளில் போட்டுருப்பா. அந்த மாதிரி தோளில் சாவியை போட்டுண்டு ஒரு அர்ச்சகர் இவர்கிட்ட வரார். வந்து, రావయ్యా, ఇంతసేపు ఏమి చేశావు? రావు తొందరగా, నీకు தரிசனம் చేస్తాను அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ள அவரை ஜாக்கிரதையாக கூட்டிகிட்டு வரார். பத்திரமா கூட்டிகிட்டு வரார். ராத்திரி நேரமே வயசானவரே அப்படின்னுட்டோம். அது என்னன்னா, வாப்பா, இவ்வளோ நேரம் என்ன பண்ணின, சீக்கிரம் வா, உனக்கு தரிசனம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அவர் ஆந்திர பாஷையில் சொல்லியிருக்கார். அந்த வயசானவரும் ஜாக்கிரதையாக அவர் கூட போகிறார். போனால் அந்த கோவில் கதவை திறந்து, அதுக்கப்புறம் அந்த சன்னதி கதவை திறந்து, சன்னதி கதவை திறந்தோடும் பெருமாள் சேவை பண்ணி வைக்கிறார் அந்த அர்ச்சகர். அந்த வயசானவரும் நன்னா சேவிக்கிறார். அந்த அவர் கையில் கொண்டு வந்தாரே தேன், தினை, மாவு, பழம், அரிசி, பருப்பு எல்லாத்தையும் அவர்கிட்டேருந்து வாங்கிண்டு பெருமாளுக்கு அதெல்லாத்தையும் அந்த ராஜ்யலக்ஷ்மிக்கும் பெருமாள் நரசிம்மருக்கும் அதெல்லாத்தையும் அப்படியே சமர்ப்பிக்கிறார். சமர்ப்பித்தா அதெல்லாம் அப்படியே பெருமாள் மேலேயும் தாயார் மேலேயும் போய் விழருது. சரின்னு நன்னா ஹாரத்தை காமிச்சு நன்னா அந்த வயசானவரை நன்னா சேவிக்க சொல்லி பெருமாள் கிட்டக்க கொண்டு போய் நிறுத்தி வேற சேவிக்க சொல்லி எல்லாம் பண்ணுறார். நிறைய பிரசாதம் வேற கொடுக்குறார். அவரும் பிரசாதத்தெல்லாம் வாங்கிக்கிறார். நன்னா சேவிச்சு எல்லாம் பண்ணிட்டார் அந்த வயசானவர்.
திருப்பியும் அவரை அப்படியே கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்து வெளியில் அந்த மண்டபத்தில் கொண்டு விட்டுட்டு அந்த அர்ச்சகர், நீங்கள் படுத்து தூங்கு இந்த மண்டபத்தில், காலையில் சூரியன் உதயம் ஆனதுக்கப்புறம் நீ எழுந்து போ, எழுந்துவோம் ஊருக்கு போய் சேருவாயாக அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு நன்னா கதவெல்லாம் நன்னா பூட்டிண்டு அர்ச்சகர் அவருடைய திருமாளிகைக்கு போயிட்டார். திருமாளிகைனா அவருடைய கிரகத்துக்கு போயிட்டார். அந்த வயசானவரும் பிரசாதத்தை நன்னா சாப்பிட்டார், நன்னா தூங்கின்னு இருக்கார். காரங்கார்த்தால சூரிய உதயம் ஆறுது. அங்கேருந்து அர்ச்சகர் வரார். வந்து கோவிலை திறக்கிறதுக்கோசரம் வரார் அர்ச்சகர். வந்தால் மண்டபத்தில் இந்த வயசானவர் படுத்துன்னு இருக்கார். படுத்துன்னு இருக்கிறத பார்த்த உடனே அவருக்கு கோபமாக வருது. சாதாரண கோபம் இல்லை, பயங்கர கோபம் வருது. ఇంకా నిద్రపోతున్నావు, ఇదే మీకుడి అనుకున్నావా లేక சத்திரமா, முந்துலே ఇక్కడ నుంచి அப்படின்னு மிரட்டுறார். அப்படியே அவருக்கு சத்தத்தை கேட்டு அந்த வயசானவர் திடுக்குன்னு எழுந்து பார்க்குறார். தூங்கின்னு இருந்தவர் எழுந்து பார்த்தா இவர் இப்படி சத்தம் போடுறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எழுந்துரு, இன்னும் என்ன தூக்கம், இது என்ன சத்திரமா சாவடியா, விசாரம் இல்லாமல் நீ பாட்டுக்கு தூங்கின்னு இருக்க, உடனே எழுந்துரு அப்படின்னு மிரட்டியிருக்கார். இந்த சத்தத்தை கேட்ட உடனே பயந்து போய் எழுந்த அந்த வயசானவர், என்னது ராத்திரி இவர் தான் வந்தார், ராத்திரி அவ்வளவு அன்பாக பேசினார் நம்ம கிட்ட, அவ்வளவு கருணையோடு இருந்தார், இப்போ இப்படி பேசுகிறாரே அப்படின்னு அவருக்கு உடம்பெல்லாம் நடுங்கியே போச்சு. பயந்து போயிட்டார். சரின்னு எழுந்து பக்கத்தில் கிருஷ்ணா நதி ஓடின்னு இருக்கு, அந்த கிருஷ்ணா நதிக்கு போகிறார். போய் அதுக்கப்புறம் இந்த அர்ச்சகர் கோவில் கதவை திறக்கிறார். கோவில் கதவை திறந்துட்டு உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீனையும் திறந்து தான் பெருமாள் சேவை ஆகும் நமக்கு. அந்த கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே அப்படின்னு சுப்ரவாதத்தை பாடிண்டே அந்த ஸ்க்ரீனை விளக்கிறார். அப்படியே திடுக்கிட்டு போயிட்டார் அந்த அர்ச்சகர். இது என்னது, பெருமாள் மேலே அரிசி பருப்பு தேன் தினை மாவு இப்படின்னு பெருமாள் மேலே இருக்கே அப்படின்னு அவருக்கு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பா அப்படின்னு திடுக்கிட்டு போயிட்டார். ஏதோ பூஜையெல்லாம் நடந்து பெருமாள் வேற நல்லா சந்தோஷிச்சுட்டு இருக்காரே, திருப்தியாக இருக்காரே பெருமாள் அப்படின்னு வேற நினைக்கிறார். அது மட்டும் இல்லை, பார்த்தா பக்கத்தில் பெருமாள் பக்கத்தில் அந்த முதியவர் வயசானவர் வந்தாரே, அவர் பெருமாள் பக்கத்தில் காட்சி கொடுக்குறாராம். கொடுத்த உடனே அவருக்கு இன்னும் அப்படியே பயங்கர ஆச்சரியமாக எடுத்து, ஆஹா பெருமாள் இந்த பக்தனுக்கு காட்சி கொடுத்துருக்காரு போல இருக்கு, அதுதான் இந்த மாதிரி எல்லாம் இங்கே இருந்திருக்கு அப்படின்னு அவருக்கு டக்குன்னு புரிஞ்சுடுத்து. அந்த உடனே அந்த வயசானவரை தேடிண்டு ஓடுறார். அந்த உடம்பு இவருக்கு நடுங்கிறது. இந்த அர்ச்சகருக்கு பெருமாளை பார்த்த உடனே இந்த மாதிரி அதிசயமெல்லாம் நடந்திருக்கிறதே அப்படின்னுட்டு வெளியில் ஓடி வரார். அந்த கிருஷ்ணா நதிக்கு தானே அந்த வயசானவர் போனார், அங்கே தானே போயிருக்கணும், சரி அவரை போய் பார்த்து நம்ம மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கிடுகிடுன்னு போகிறார். பார்த்தா கிருஷ்ணா நதியில் அவர் தீர்த்தம் அப்படின்னு இருக்கார். அவருக்கு ஆகா அவரை பார்த்துட்டோம் அப்படின்னு சந்தோஷம் இந்த அர்ச்சகருக்கும். உடனே கிடுகிடுன்னு இறங்கி அந்த வயசானவர் காலில் போய் விழறார். விழுந்து, அப்பா உனக்கு என்ன பக்தி, பகவான் உன்னுடைய பக்திக்கு மெச்சு உனக்கு எல்லாம் பண்ணியிருக்காம்பா, ஓம் பக்தி எங்க, நானும் தான் தினம் வருஷமாக பெருமாளுக்கு எல்லாம் பண்ணின்னு இருக்கேன், என்னுடைய பக்தி எங்க, உனக்கு கிடைச்ச இந்த பகவத் தரிசனம் எனக்கு கிடைக்கலப்பா, நீதான்ப்பா பக்தன், உனக்கு சுலபமாக கிடைச்சுடுத்தோ, நீ எந்த அளவுக்கு பெருமாள் கிட்ட பிரேமையோடு இருக்கே, உன்னுடைய பிரேமைக்குத்தான் பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்காம்ப்பா, யானும் நீதான்ப்பா பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு கதறார். கண்ணீரால் அந்த பெரியவர் வயசானவருடைய பாதத்தில் கண்ணீராக வடிக்கிறார். அப்படியே
இந்த வயசானவருக்கு ஒன்றும் புரியல. என்ன பண்றாரு இவரு? சாமி எழுந்துருங்க, நீங்கள்லாம் பெரியவங்க, நான்லாம் எங்கேயோ காட்டுல இருக்கிறவன், என்னெல்லாம் நீங்க கும்பிடக்கூடாது, எழுந்துருங்க அப்படின்னு அவர் கதறார். ரெண்டு பேரும் ஒத்தர் கொத்தர். இவர் ஒரு விதமா கதறார், அவர் ஒரு விதமா கதறார். ரெண்டு பேரும் பரிமாறிக்கிறார் வார்த்தைகளால. அப்படி பரிமாறிக்கிற பொழுது அந்த வயசானவர் காலில் இவர் விழவும் அப்பத்தான் அந்த வயசானவருக்கு புரியறது. ஆஹா, என்னது இது? பெருமாளே நமக்கு வந்திருக்காருன்னு சொல்றாரே இவரு. ராத்திரி நம்ம கிட்ட வந்தது சாமியே நம்மளை கூட்டிட்டு போயிருக்கா. சாமி நமக்கு இவ்வளவு தூரம் பண்ணிருக்கா ராத்திரி அப்படின்னு அவருக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர் பெருகிறது. ராத்திரி சேவிச்சது அவர் காட்டிலும், ராத்திரி 11 மணிக்கு கதவை திறந்து சேவிச்சதை காட்டிலும் இப்போ இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் பெருமாளே இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு அந்த வயசானவருக்கு. உடனே ராத்திரி நமக்கு வந்ததெல்லாம் இந்த சாட்சாத் ஸ்ரீ மட்டப்பள்ளிநாதனா அப்படின்னுட்டு அவர் நினைக்கிறார். பெருமாள் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பெருமாள் யாரு, என்ன, பணக்காரனா, ஏழையா, இல்லை தங்கமா சமர்ப்பிக்கிறானா, வெள்ளியா சமர்ப்பிக்கிறானா, அந்த மாதிரியெல்லாம் பார்க்கறதே இல்லை. பெருமாள் ஒரு கையில் ஒரு இலை இல்லைட்டாலும் ஒரு புஷ்பம், ஒரு புஷ்பம் இல்லையா ஒரு பழம், பழமே இல்லைன்னா கூட ஜலம் இருந்தால் கூட போகிறோம், பெருமாளுக்கு நம்ம சமர்ப்பிக்கலாம். ஆனால் பெருமாள் எதிர்பார்க்கறது பக்தி ஒன்று தான் பெருமாள் எதிர்பார்க்குறான். நிறைய தங்கமும் வெள்ளியும் கொடுக்கறது பிரயோஜனம் இல்லை. மனசுல பெருமாள் கிட்ட பக்தி ஈடுபாடு இருக்கணும். அது ஒன்றைத்தானே அவன் எதிர்பார்க்கறான். அந்த மாதிரி இருக்கிற அந்த பெருமாள் அந்த வயசானவனுக்கு காட்சி கொடுத்துருக்கார். இதைத்தான் நமக்கு ஆழ்வார் சொல்லியிருக்கார் இல்லையா? ஏழை ஏதலன் கீழ் மகன் என்னாது இறங்கியின் அருள் பொழிவான் அப்படின்னு. ஏழை பணக்காரன் பார்க்காம பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான். என்ன? பக்தியோட இருக்கணும், பெருமாள் கிட்ட மகா விசுவாசத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதான் அவன் எதிர்பார்க்குறான். அப்படி இருந்தோம் அப்படின்னா, ஏழையாக இருந்தால் கூட பெருமாளே கையை பிடிச்சி நம்மளை கூட்டிகிட்டு போகிறான் அப்படிங்கிறது தான் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். நம்மளும் பெருமாள் கிட்ட எப்பவுமே பக்தி ஸ்ரத்தையோடு இருந்தோம் அப்படின்னா நமக்கும் பெருமாள் எல்லா அனுகிரகமும் பண்ணுவான். பெருமாள் இந்த மாதிரி ஏழைகளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான். காட்டுவாசி தானே, லம்பாடி தானே, அவனுக்கு நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. அவன் லம்பாடியா இருந்தாலும் காட்டுவாசியா இருந்தாலும் மனசுல பகவத் பக்தி அவனுக்கு நிறைஞ்சு இருந்ததுனால ராத்திரி 11 மணிக்கும் அந்த குகையை திறந்து பெருமாள் அவ்வளவு அனுகிரகமும் பண்ணி அந்த ஏழைய சந்தோஷமா ஆக்கி கொடுத்துருக்கான். தானும் சந்தோஷப்பட்டிருக்கான் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்மளும் பெருமாள் கிட்ட எப்பவுமே பக்தி ஸ்ரத்தையோடு இருக்கணும். பக்தியோட பெருமாளுக்கு தினமும் ஒரு துளசி இருந்தால் போகிறோம், இல்லை ஒரு தீர்த்தம் இருந்தால் கூட போகிறோம், சமர்ப்பிச்சுட்டு பக்தியோடு சமர்ப்பித்தோம் அப்படின்னா அவன் அதை ஏற்றுண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுவான். அப்படிங்கிறது தான் நம்ம இந்த மட்டப்பள்ளி நரசிம்மர் உடைய பக்தன் கிட்டேந்து நம்ம இதை தெரிஞ்சுட்டு இருக்கோம். இது ஸ்ரீ முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார் எழுதின குறை ஒன்றும் இல்லை அந்த புஸ்தகத்திலேருந்து ஒரு சின்ன விஷயம் இப்போ நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இதே மாதிரி நம்மளும் மேலே மேலே எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா குட்டீஸ்? பக்தியோட பெருமாள் கிட்ட இருந்தோன்னா போகிறோம். ஏற்கனவே ராமாயணத்தில் ராமர் என்ன பண்ணினார்? படகோட்டி குகனோடு ஐவரானோம் அப்படின்னார் இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். ஓகேயா? ஓகே, பாய். ஸ்ரீ ராஜ்யலக்ஷ்மி சமேத ஸ்ரீ மட்டப்பள்ளிநாதன் திருவடிகளே சரணம்.